எந்த ஒரு அடியானாவது வெள்ளிக்கிழமை, அதாவது நாளைய தினம் வெள்ளிக்கிழமையின் பகலில் நான் சொல்லக்கூடிய இந்த திக்ர ஓதினால் அவனுக்கு அதன் பின்னர் வருமானத்தில், சம்பாத்தியத்தில் ஒரு சிரமங்களும் இருக்காது. இதை கூறியது மகானான அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் இதை நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த ஒரு பேரில் அவங்க வழக்கமாக ஓதி வந்தாங்களாம். அதன் பின்பு அவர்களுடைய வாழ்க்கையில், சம்பாத்தியத்தில், அவர்களுடைய பண விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை என்று. 2 வாரங்களில் அந்த சம்பாத்தியத்தில் உள்ள அந்த ஒரு பண பிரச்சனையில் உள்ள அந்த பிரச்சனைகள் தீர்ந்து கிடைக்கும் என்று. ஒரு வெள்ளிக்கிழமையில் நாம் ஆத்மார்த்தமாக ஓதும்போது அதன் பின் வருகின்ற 2 வாரங்களில் அவனுக்கு என்ன ஒரு பண பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை அல்லாஹு தாலா தீர்த்து கொடுப்பான். பல நேரங்களில் பெண்கள், சகோதரிகள் கவனிக்காத சில விஷயங்கள், அவர்கள் நினைப்பது வெள்ளிக்கிழமை ஆண்களுக்கு தானே அப்படின்னு. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமையில் துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய நேரங்கள் என்பது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, நாம் பெண்களுக்கும் இருக்கிறது. சூரத்துல் கௌஃப் ஓதுவது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, நாம் பெண்களும் ஓதலாம். பல நேரங்களில் பெண்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஆண்கள் பள்ளிக்கு சென்ற பிறகு அப்படியே படுத்து தூங்கி விடுவாங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகலாம் என்று. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நமது வேலைகள் எல்லாமே முடிந்த பிறகு நமக்கு நாம் செய்ய வேண்டியது இபாதத்தாகும். இறைவனிடத்தில் நெருங்க வேண்டும். கணவருக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால், இப்போ சகோதரருக்கு நல்ல ஒரு வருமானத்திற்குள்ள வழி கிடைக்க வேண்டும் என்றால், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கிடைக்க வேண்டும், புத்தியின் திறன் அதிகரிக்க வேண்டும், சாலிகான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நமது பிள்ளைகள். இது எல்லாமே நமது துவாவுக்கு ஹிஜாபத்தாக இறைவன் வழங்குவான். பல நேரங்களில் சகோதரிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கணவருக்கு வேலை இல்லை என்று. ஒருவேளை நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் மூலமாகவும் அந்த விஷயங்கள் நமது வாழ்க்கையில் அப்படி இருந்து கொண்டே இருக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா அலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸீன் அப்ரித்துல்லா அம்மாபாத். வஹாபான எஜமானான ரப்பு நமது எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நம்ம அறிந்தோ அறியாமலோ செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து நமக்கு பொருத்தம் தருவானாக. வெள்ளிக்கிழமையில் ஒரு தனி நேரம் இருக்கிறது. செய்யுதுல் ஐயாமா அப்படின்னு அழைக்கப்படுகின்ற இந்த நாளில் ஒரு சிறப்பான ஒரு மகத்தான ஒரு நேரம் உண்டு. அந்த ஒரு நாளில் அது யாராக இருந்தாலும் சரி, இறைவனிடத்தில் அதிகமாக இபாதத்தில் செய்யக்கூடியவனாகவும் இருக்கலாம், இதுவரை எந்த இபாதத்து செய்யாதவனாகவும் இருக்கலாம், அதிக பாவம் செய்யக்கூடியவனாகவும் இருக்கலாம், பாவம் செய்யாதவனாகவும் இருக்கலாம், தொழக்கூடியவனாகவும் இருக்கலாம், அதிக தொழுகைகளை தொழாதவனாகவும் இருக்கலாம். ஆனால் வெள்ளிக்கிழமையின் அந்த நேரத்தில் எஜமானான நமது ரப்பிடத்தில் அந்த அடியான் என்ன ஒரு தேவை கேட்டாலும் அதை ரப்பு நிறைவேற்றி கொடுப்பான் என்று ஹபீபுனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த நேரம் எதுன்னு நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்தில் கற்றுத்தரவில்லை. அதனால் இந்த நாளில் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நொடிக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த நேரமும் இறைவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான், அந்த நேரமும் ஒன்றாக சேரும்போது நமது துவாவும் அதில் சேர்ந்து வருகிறது, நமது அமல்களையும் சேர்ந்து வருகிறது, இறைவன் பதிலளிக்கக்கூடிய நேரமும் வந்துவிட்டது என்றால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆகிவிடுவோம். இறைவன் கபூல் செய்வானாக. இறைவன் நமது அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. பல நேரங்களில் கவனிக்காமல் போவது இது ஒவ்வொரு உம்மாவும் சகோதரிகளும். அவர்களுடைய கருத்து என்னன்னா, ஆண்களுக்கு தானே ஜுமா இருக்கிறது அப்படின்னு. ஆனால் வெள்ளிக்கிழமையில் துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய அந்த நேரம் ஆண்களுக்கு மட்டும்னு கிடையாது, பெண்களுக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு சகோதரிக்கும் உண்டு. அதுபோல் சூரத்துல் கௌஃப் ஓதுவது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் உண்டு. அதுபோல் அத்தர் போன்ற நல்ல மனமுள்ள பொருட்களை நாம் உடலில் பூசுவது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, அது நமக்கு பெண்களுக்கும் உண்டு. நம்மை நாமே சுத்தம் செய்வது, சுத்தமாக குளிப்பது, அது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் உண்டு. நல்ல உணவு தயார் செய்து சாப்பிடுவதும் இருவருக்கும் உண்டு. அதில் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருப்பது ஆண்கள் பள்ளியில் சென்று ஜுமா தொழுகை தொழ வேண்டும் என்பது மட்டுமே. ஆண்கள் பள்ளியில் செல்லும்போது நாம் பெண்களுக்கு சூரத்துல் கௌஃப் ஓதலாம். அதே போலவே வெள்ளிக்கிழமையில் நல்ல ஒரு ஆடை அணிந்து சுத்தமாக, அதே போல் நாம் வீட்டில் இருக்கும்போது கணவருடன் பிள்ளைகளுடன் இருக்கும்போது நல்ல மனமுள்ள அத்தர் பூசலாம். வீட்டை நல்ல முறையில் சுத்தம் செய்திருக்க வேண்டும். அன்றைய தினத்திலும் குப்பைகளை அப்படி சேர்த்து ஒரு இடத்துல வைத்திருக்கும் போது இறைவனுடைய ஒரு சோதனை நம்மிடத்தில் வரும். அன்றைய தினத்தில் ஒரு பெருநாளை போல நல்ல உணவு நமது பிள்ளைகளுக்கு நாம் தயார் செய்து கொடுக்கலாம். அந்த முறையில் நாம் சகோதரிகளுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பல நேரங்களில் பல வீடுகளில் ஆண்கள் பள்ளிக்கு செல்லும் போது இந்த பெண்கள் சகோதரிகள் அப்படி படுத்து தூங்கி விடுவாங்க. அது ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம் என்று. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அந்த நேரங்கள் எல்லாம் முடிந்த பிறகு நாம் இபாதத்து செய்ய வேண்டிய நேரமாகும். அது இறைவனிடத்தில் நெருங்க வேண்டிய ஒரு நேரமாகும். அது
நமது கணவருக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால், அதுபோல வாப்பாவுக்கு, சகோதரருக்கு நல்ல வருமானம் வர வேண்டும் என்றால், நமது பிள்ளைகள் படிப்பில் சிறந்திருக்க வேண்டும், அவர்கள் மூளை திறன் அதிகரிக்க வேண்டும், எல்லாவற்றிலும் ஆற்றல் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், சாலிகான பிள்ளையாக இருக்க வேண்டும். இது எல்லாமே நமது துஆவுடைய ஹிஜாபத்தாக இறைவன் நமக்கு வழங்குவான். இறைவன் வழங்குவானாக. ஆமீன். பல நேரங்களிலும் பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கணவருக்கு வேலை இல்லை என்று வருத்தத்தோடு கூறுகின்ற நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க. நாம் அறியாமல் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன தவறுகள் மூலமாக நமது நிலை அப்படியே இருக்கலாம். அதனாலேயே அந்த நாளை ஒவ்வொரு சகோதரியும் நல்ல முறையில் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு இல்மை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு சகோதரியும் சகோதரனும் செய்யக்கூடிய அந்த ஒரு இபாதத்தின் கூலி நமக்கும் கிடைக்கும். வெள்ளிக்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சிறப்பு கொடுத்து நாம் செய்ய வேண்டிய மகத்தான சில திக்ருகள். இந்த ஒரு அமல் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு சிறப்பை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் செய்த எந்த ஒரு பெரிய பாவம் பொருத்தமடைந்து நமக்கு கிடைக்க, இந்த ஒரு சின்ன திக்ரு, இந்த ஒரு இஸ்திஃபாரை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ஓதி வந்தால், நமது பாவங்கள் கடலின் அந்த திரை அளவுக்கு இருந்தாலும், இல்லை அதை விட அதிகமாக இருந்தாலும் நமது பாவங்களை இறைவன் மன்னிப்பான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிப்போர்ட் பண்ண ஹதீஸில் காண முடிகிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் மின் குல்லி தம்பின் வஹதியத்தின் வதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் மின் குல்லி தம்பி வஹதியத்தின் வதூபு இலைஹி. வெள்ளிக்கிழமையில் எந்த ஒரு அடியானாவது ஒரு 100 தடவை இந்த இஸ்திஃபாரை ஓதினால், கடலில் உள்ள திரை அளவுக்கு பாவங்கள் செய்திருந்தாலும் இறைவன் அதனை மன்னித்து விடுவான் அப்படின்னு நமக்கு கற்றுத்தந்தது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். இன்ஷா அல்லாஹ் இதை வழக்கமாக நாம் ஓதி வருவோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும். குறைந்த நேரம் போதுமானது. இனி மகானான அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கற்றுத்தந்த மற்றொரு விஷயம், நமக்கு எல்லாருக்குமே நிறைய தேவைகள் இருக்கிறது. நான் முதல்ல சொன்னது போல ஒரு வேலை வேண்டும் என்ற தேவை இருக்கும், கடன் அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கும், அதே போல் ஒரு கல்யாணமாக வேண்டும் என்ற ஆசை இருக்கும், பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அப்படி தொடங்கி ஏராளமான ஆசைகள் உள்ளவர்கள் தான் என்னுடைய சவுண்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மூமீன்களும் ஒவ்வொருவரும். அதே போல வீடு விற்க வேண்டும், இடம் விற்க வேண்டும் அப்படின்னு நிறைய ஆசைகள் உண்டு நிறைய பேருக்கு. அப்போ இதையெல்லாம் கவனித்து இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து மகானான அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு அடியானாவது வெள்ளிக்கிழமையின் பகலில் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த திக்ரை ஓதினால் அவர்களுக்கு சம்பாத்தியத்தில் அதன் பின் எந்த ஒரு சிரமமும் ஏற்படாது, எந்த ஒரு கஷ்டமும் அவர்களுக்கு ஏற்படாது. இதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது நமது தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். இன்னும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவர்கள் இந்த திக்ரை வழக்கமாக ஓதிய பிறகு அவர்களுக்கு சம்பாத்தியத்தில், வருமானத்தில், பணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்ததில்லை என்று. 2 வாரத்துக்குள் சம்பாத்திய பிரச்சனைகள் என்பது தீர்ந்து கிடைக்கும். நல்ல ஆத்மார்த்தமாக நாம் ஓதினால், நாம் வெள்ளிக்கிழமையில் அந்த ஒரு திக்ரை நாம் ஆத்மார்த்தமாக ஓதும் போது அவனுடைய சம்பாத்தியத்தில் உள்ள பிரச்சனை, அவனுடைய வருமான பிரச்சனை, அவனுடைய செல்வத்தில் ரிஸ்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அதற்கு ஒரு தீர்வை கொடுப்பான் என்று. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த திக்ரு தான், எளிமையான திக்ரு தான். நிசாரமாக இந்த திக்ரை விட்டு விடாதீங்க. அல்லாஹும்மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக் வாஹினினி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக். இறைவா, ஹராமானதை விட்டு ஹலாலான வழியில் எனக்கு நீ சம்பாதித்தை ஏற்படுத்தித்தா ரப்பே. சட்டத்திற்கு புறம்பாக இருப்பதிலிருந்து நீ என்னை தடுப்பாயாக ரப்பே. இன்னும் உன்னிடத்தில் நான், அதாவது உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் நான் கையேந்துவதிலிருந்து நீ என்னை பாதுகாப்பாயாக அல்லாஹ். இந்த ஒரு திக்ரை வெள்ளிக்கிழமையில் எந்த ஒரு அடியானாவுக்கு அந்த பகலில் 70 தடவை ஓதுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் 2 வாரத்திற்குள் அந்த நபர் அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு பண கஷ்டத்தையும் அல்லாஹு தாலா தீர்த்து கொடுப்பான். அது உறுதியாகும். வெள்ளிக்கிழமை நாம் செய்வதற்கு சிறந்த ஒரு அமலாகும். இது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு அமலாகும். அதேபோல் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்தில் பகிர்ந்த மற்றொரு விஷயம், அதிகமாக ஸலவாத்தை அதிகப்படுத்துங்கள் என்று. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஸலாத்தோ ஸலவாத்துல் ஃபாத்மியா அல்லது தாஜ் ஸலவாத் அல்லது நாரியத் ஸலவாத் அல்லது ஃபாத்திஹ் ஸலவாத், இப்ராஹிமிய ஸலவாத், இப்படி எந்த ஸலவாத் உங்களுக்கு தெரியுமோ தெரிந்ததை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். எந்த ஒரு அமல் செய்யும் போது ஆத்மார்த்தமாக நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது இறைவன் நமக்கு தௌஃபீக் புரிவான். இறைவன் நமக்கு தௌஃபீக் புரிந்தால்தான் மேலும் மேலும் இபாதத்துகள் கூட நமக்கு செய்ய முடியும். ஒரு மூமினை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை என்பது அவனுடைய பெருநாள் ஆகும். நமது இறைத்தூதர் சொன்ன ஒரு விஷயம், இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் ஸலவாத்தை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. இப்போ நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன், 15 செகண்டில் எவ்வளவு ஸலவாத் உங்களுக்கு ஓத முடியும்? 15 செகண்டில் என்னுடைய கருத்துப்படி நமக்கு 1 லட்சம் ஸலவாத் ஓத முடியும். அப்போ 30 செகண்ட்னா 2 லட்சம் ஸலவாத் நமக்கு ஓத முடியும். நான் சும்மா சொல்லலை,
மகான்கள் கற்று தந்திருக்காங்க. 15 செகண்ட்ல 1,00,000 செலவாத் ஓதுனா என்ன கூலி கிடைக்குமோ, அந்த கூலியை நமக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு செலவாத் ஆகும் இது. இந்த செலவாத்துடைய சிறப்புகள நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை கைவிட மாட்டாங்க. உங்களுடைய எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஒரு உதவி உங்களுக்கு வரும். எல்லா விஷயத்திலயும் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஷஃபாத் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இனி அடுத்த சிறப்பு, எந்த ஒரு அடியானாவது இந்த ஸலவாத்தை வழக்கமாக ஓதினால், அவனுடைய சொர்க்கத்தில் உள்ள அவனுடைய இடத்தை அவன் பார்க்காமல் மரணமடைய மாட்டான். அவன் சொர்க்கத்தில் உள்ள அவனது இடத்தை அவன் பார்த்துவிட்டு தான் அவன் மரணத்தை சுவைப்பான். பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நானும் சரி, பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் சரி, யாரானாலும் ஒரு நாள் இந்த துனியாவை விட்டு நாம் செல்ல வேண்டியவர்கள் தான். ஆனால் நான் மரணமடைந்த பிறகு நான் எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கும் தெரியாது. ஆனால் ஒரு அடியான் இந்த ஸலவாத்தை வழக்கமாக ஓதி வரும்போது, அவனது சொர்க்கத்தில் அவனது பதவியை, அவன் செல்லக்கூடிய அந்த இடத்தை, அவன் இருக்கக்கூடிய இடத்தை கண்களால் அவன் பார்க்காமல் அவன் மரணத்தை சுவைக்க மாட்டான் என்று மகான்கள் கித்தாபில் பதிவு செய்திருக்காங்க. சொர்க்கத்தில் அவனது இடத்தை அவன் கண்களால் பார்க்காமல் அஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவனது ரூகை எடுக்க மாட்டாங்க என்பதாகும். நாம் எவ்வளவு பெரிய ஒரு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தாலும் அந்த மருத்துவ சிகிச்சை நமக்கு ஏற்காது. அதேபோல் எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த மருந்துகளை சாப்பிட்டாலும் அது நமது உடலில் இருக்காது. அந்த நேரத்தில் நாம் படுத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சொர்க்கத்தில் நமது இடத்தை நமக்கு கண்களால் பார்க்க முடியும். அப்படி பார்த்து விட்டு தான் அஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் நமது ரூகை எடுக்க வருவாங்க என்று மகான்கள் கிதாபில் பதிவு செய்திருக்காங்க. அல்லாஹு தாலா அதை பார்ப்பதற்கு நமக்கு பாக்கியம் செய்வானாக. சலவாத் ஓதக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பாகும் இது. அந்த அடியான் சொர்க்கத்துக்கு சொந்தமானவன் என்று நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம்மையும் அந்த சொர்க்கத்தில் சேர்ப்பானாக. இனி இரண்டாவது கிடைக்கக்கூடிய சிறப்பு எது? மகான்கள் பதிவு செய்த இடத்தில் சொல்லியிருக்காங்க, நாம் மரணமடைவதற்கு முன்னதாக நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரிக்கக்கூடிய அந்த ஒரு முகத்தை பார்க்காமல் அந்த அடியான் மரணத்தை சுவைக்க மாட்டான் என்று. நான் இதையும் சொல்வதற்கு காரணம், நமக்கு எல்லாமே எது உறுதி இல்லையோ உறுதியான ஒரு விஷயம் மரணம் என்பது. நான் இது சொல்வதற்கு காரணம், நாம் பிறந்தது முதல் நாம் கேட்கக்கூடிய ஒரு பேராகும் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை. ஆனால் நமது தலைவரான இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த சஹாபத்துகளுடைய காலத்தில் நமக்கு பிறக்க முடியவில்லை. ஆனால் மரணத்தை சுவைப்பதற்கு முன்னதாக அந்த அழகான புஞ்சிரிப்புள்ள அந்த ஒரு முகம் நமது கனவிலாவது ஒரு முறை வர வேண்டும். அல்லாஹு தாலா அதற்கு பாக்கியம் செய்வானாக. இந்த செலவாத்தை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். நாம் நமது இறை தூதரை கனவில் பார்த்துவிட்டால் அதன்பின் மரணத்துடைய ஒரு வேதனை நமக்கு இருக்காது. மரணத்துடைய வேதனை அதன்பின் நமக்கு ஒரு பிரச்சனையாக இது இருக்காது. நான் இந்த இடத்தில் ஒரு சரித்திரத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மகானான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஊனிலும் உறக்கத்திலும் தூக்கத்திலும் எப்பொழுதுமே அவர்களோடு நடந்த ஒருவராகும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. கருப்பான ஒரு மனிதர் தான். ஆனால் அவர்களுடைய இதயம் அதிகமான வெளிச்சமானது, தூய்மையானது. அவர்களுடைய இதயம் பூவை போன்றதாகும். அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு மதீனாவில் அவங்க நிற்கவில்லை. மதீனாவை விட்டு சென்று விட்டாங்க. ஹபீபான இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத ஒரு இடத்தில் என்னால் முடியாது இனி என்று. ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழைத்தாங்க. அவங்களுடைய தேவைக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நீங்கள் ஒன்று மதீனாவிற்கு வர வேண்டும் என்று. உங்களுடைய காலத்தில் நாங்கள் கேட்ட அந்த பாங்குடைய சத்தம், அந்த ஓசை எங்களுக்கு ஒரு தடவை மறுபடியும் கேட்க வேண்டும் என்று. அந்த நேரத்தில் அந்த ஒரு பேச்சுக்கு மகானான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சம்மதிக்கவில்லை. பலரும் அவங்களை வற்புறுத்தினாங்க, ரெக்வஸ்ட் பண்ணினாங்க. அந்த நேரத்தில் எல்லாருடைய ஒரு ரெக்வஸ்ட்னால அவங்க அதற்கு சம்மதம் தெரிவித்தாங்க. மகானான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிற்கு வந்து பாங்கு சத்தம் கொடுத்தாங்க. ஆனால் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா அதை அவங்களுக்கு பூர்த்தி செய்ய முடியவில்லை, விழுந்து விட்டாங்க. அதன் பின் கடுமையான நோய்க்கு பாதிப்பானாங்க. கொஞ்ச நாட்கள் அவங்க வாழ்ந்தாங்க. அந்த நேரத்திலும் அவர்கள் சிரித்து கொண்டே இருந்தாங்க. சக்ராத்துடைய அந்த நேரத்தில் அவர்களுடைய முகம் சிரித்து கொண்டே இருக்கிறது. அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் காத்து நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஆர்வமாக அவர்கள் செல்வதற்கு வேண்டி சிரித்து கொண்டே இருக்கிறாங்க. வந்து கேட்டாங்க, பிலால் அவர்களை நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க என்று. நாங்கள் முழுவதும் உங்களை நினைத்து உங்களை பார்த்து அழுது கொண்டிருக்கிறோம், ஏக்கத்தோடு நிற்கிறோம், நீங்கள் எதற்கு பிலாலே சிரிக்கிறீங்க என்று கேட்டாங்க. அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறியது,
என்னுடைய ஹபீபான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத இந்த மதீனாவில் ஒரு நிமிடம் கூட என்னால் நிற்க முடியாது என்று, ஒரு நிமிடம் கூட என்னால் நிற்க முடியவில்லையே என்று இவ்வளவு நாள் என்னுடைய ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத இந்த ஒரு உலகில் ஏக்கத்தோடு வேதனையோடு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது எனக்கு விசா ரெடியாகிவிட்டது. எனது ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்வதற்கு எனக்கு விசா ரெடியாகிவிட்டது. எனக்கு டிக்கெட் ரெடியாகிவிட்டது. அஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் என்னை அழைக்க வந்தால் போதும். இனி இதற்கு நான் சந்தோஷம் அடையாமல் எதற்கு நான் கவலைப்பட வேண்டும்? அந்த நேரத்தில் மகானான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணத்தை அஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் எடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் சிரித்துவிட்டே இந்த உலகத்தை விட்டு யாத்திரை சென்றாங்க. அவங்க சிரிப்பதற்கு காரணம் என்ன? நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அவர்களுடைய கல்பில், அவர்களுடைய இதயத்திற்கு, அவர்களுடைய அந்த உலகத்திற்கு கூட்டி செல்வதற்கு நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு வந்தாங்க. அதுதான் அவர்கள் சிரித்ததற்கு காரணம். ஸலவாத்தை வாழ்க்கையில் வழக்கமாக்கியதும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை கொண்டு நடந்ததாலும் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் வந்தாங்க. அவர்களை அழைத்து செல்வதற்கு அவர்களுடைய உலகில். நமக்கும் அதை உணர வேண்டும், நாமும் அதை அனுபவிக்க வேண்டும். அதனால இந்த ஒரு ஸலவாத்தை நீங்கள் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா தௌஃபீக் புரிவானாக. இனி அந்த ஸலவாத் எதுனா, நிறைய மகான்கள் அவங்களுடைய வாழ்க்கையில வழக்கமா ஓதிய ஒரு ஸலவாத், எளிதான ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதீன் அர்-ரഊஃபிர் ரஹீம் தில் ஹுலுகில் அலீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்வாஜிஹி ஃபி குல்லி லஹ்லத்தின் அதத குல்லி ஹாதிஸி வ கதீம். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் அர்-ரഊஃபிர் ரஹீம் தில் ஹுலுகில் அலீம் வலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்வாஜிஹி ஃபி குல்லி லஹ்லத்தின் அதத குல்லி ஹாதிஸின் வ கதீம். இந்த சின்ன எளிமையான ஸலவாத்தை, எளிதான ஸலவாத்தை ஒரு தடவை நம்ம ஓதும்போது 1,00,000 ஸலவாத் ஓதிய கூலியை நாம் அடைகின்றோம். 2 தடவை ஓதினால் 2,00,000 கூலி ஓதிய ஸலவாத்தை நாம் அடைகின்றோம். அப்போ நம்ம 5, 6, 7, 8, 9 அப்படி 10 தடவை ஓதும்போது ஒரு நாள்லையே 10,00,000 ஸலவாத் ஓதிய கூலி யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு அப்படி ஓத முடியும்? நமக்கு முடியும். இந்த ஸலவாத்தை நீங்கள் 10 தடவை ஓதினால் போதும். அதுவும் இன்றைய தினத்தில், புனிதமான இந்த வெள்ளிக்கிழமையில் 20 தடவை ஓதுங்க. 20,00,000 ஸலவாத் ஓதிய கூலியை உங்களுக்கு அடையலாம். இப்படி லட்சக்கணக்கான ஸலவாத் ஓதிய கூலியை நமது அக்கௌண்டில் இறைவன் சேர்ப்பான். அதற்கு நிமிடங்கள் போதுமானது. 3வது சிறப்பு, நமது வாழ்க்கையில் எந்த ஒரு முசீபத்து, தரித்திரம் என்பது வராது. வாழ்க்கையில் நெருக்கங்கள் வராது. வாழ்க்கையில் சிரமங்கள் வராது. வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளால் இடைஞ்சல்கள் வராது. வேதனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழ முடியும். அல்லாஹு தஆலா அந்த அடியானுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் பரக்கத்தை வழங்குவான். வேதனைகளோடும், சிரமங்களோடும், பிரச்சனைகளோடும், கஷ்டத்தோடும், சிரமங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழ முடியும். இதை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு சம்பாத்தியத்தில் ஒரு நெருக்கம் என்பது ஏற்படாது. சம்பாத்தியத்தில் ஒரு உயர்வை பார்க்க முடியும். மனதளவில் ஒரு டென்ஷன் வராது. யாரையும் பயந்து வாழ வேண்டிய ஒரு நிலை வராது. அந்தஸ்தோடு, இஸ்ஸத்தோடு, மதிப்போடு, உயர்வோடு நமக்கு வாழ முடியும். சம்பாத்தியத்தில் அல்லாஹு தாலா உயர்வை கொடுப்பான். சம்பாத்தியத்தை நினைத்து எந்த ஒரு டென்ஷனும் வேண்டாம். எவ்வளவு பெரிய கடன் சுமையோடு இருக்குகின்ற ஒரு அடியானாக இருந்தாலும் சரி, கடனை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அடியானாக இருந்தாலும் நிமிடங்கள் கொண்டு அந்த கடன் பிரச்சனை எல்லாம் ஒன்று நிறைவேறி அடைந்து கிடைப்பதற்கு இந்த ஸலவாத் போதுமானது. இதை நமது வாழ்க்கையில் வழக்கமாக ஓதுவதற்கு இறைவன் அருள் புரிவானாக. 4வது சிறப்பு, நம்மை தாக்கக்கூடிய, நம்மை பாதிப்புக்குள் ஆக்கக்கூடிய எந்த ஒரு நோயும் இந்த அடியானுக்கு வந்து சேராது. அதாவது நமது உடம்பை பிளக்கக்கூடிய, நமது உடம்பை கத்தியால் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய எந்த ஒரு நிலையும் அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுத்த மாட்டான். அதே போல் கிட்னியில் இருந்து வரக்கூடிய நோய்கள், லிவர் சம்பந்தமான நோய்கள், ஹார்ட்டு, ஸ்ட்ரோக்கு, அப்படி சோரியாசிஸ், எந்த ஒரு நோயும் இதை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு வந்து சேராது. இறைவன் பாதுகாத்து விடுவான். இன்னைக்கு எவ்வளவு நோய்கள், எவ்வளவு அதிகமான விதவிதமான நோய்கள். ஸலவாத் ஓதுவதற்கு யாருக்கு நேரம் இருக்கிறது? நாம் நமது பிள்ளைகளை கொண்டு ஓத வைக்க வேண்டும். நமது வீட்டில் உள்ளவர்களை வைத்து ஓத வேண்டும். ஏனென்றால் இப்போ எனக்கு எந்த நோயும் இல்லை, நான் ஆரோக்கியமாக இருக்கேன். ஆனால் என வீட்டில் உள்ளவர்களை கொண்டு ஏதாவது நோய் இருந்தால் எனக்கு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எனக்கு எப்படி நிம்மதி காண முடியும்? நோய்களால் பாதிப்பது என்பது எனக்கும் வரக்கூடாது, என்னுடைய குடும்பத்திலும் யாருக்கும் வரக்கூடாது. அப்போ நமக்கும், நமது கணவருக்கும், நமது பிள்ளைகளுக்கும், மனைவிக்கும், எல்லாருக்குமே ஒரு நோயில்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும். ஸலவாத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு நாள் குறைந்தது 10 தடவையாவது இந்த ஸலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள். அப்படி ஓத முடிந்தால் இறைவன் நமக்கு வழங்கக்கூடிய பெரிய ஹயராக இருக்கும். முன்னாடி உள்ள காலத்தில் ஒவ்வொரு தந்தையும்
தன்னுடைய வீட்டில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், இன்னைக்கு குரான் இந்த வீட்டில் ஓதுனீங்களா, சலவாத் ஓதுனீங்களா என்று. அவர்கள் அதை மறந்துவிடவில்லை. மகரிப் தொழுகை முடிந்துவிட்டால் எல்லாரும் சேர்ந்திருந்து சத்தமாக சலவாத் ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க. தொழுகை தொழுதாலும் இல்லையோ அவங்க சலவாத் ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு சலவாத் என்னது நமது பிள்ளைகளுக்கு தெரியாது. அதனால பிள்ளைகளுக்கும் சின்ன சலவாத்தை நாம் கற்றுக் கொடுக்கலாம். அவர்களும் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய அவர்களுடைய கல்வில் ஒரு முஹப்பத்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு கடுமையான நோய்கள், சில நோய்களுக்கு பேர் கூட தெரியாது, என்னன்னு கூட தெரியாது. இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வருவதற்கு காரணம் இந்த மாதிரிப்பட்ட அமல்களை நாம் தவிர்த்து விடுவதால் தான். அப்ப நோய்கள் பாதிக்காமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய செலவாத் இது. இனி 5வது சிறப்பு, எந்த ஒரு நபருக்கும் நம்மை ஏமாற்ற முடியாது. யாருடைய ஏமாற்றத்திலும் நாம் மாட்டிவிட மாட்டோம். இந்த செலவாத்தை மகானான ஷேக் மீதானி அவர்கள் வழக்கமாக ஓதிய செலவாத் ஆகும். பல நேரங்களில் இபிலீஸ் அவர்களை வழித்தவர செய்திருக்கிறான். ஆனால் அவர்கள் எந்த ஒரு சூழ்ச்சியிலும் விழுந்தது கிடையாது. மகான்கள் வழக்கமாக்கிய செலவாத் ஆகும் இது. அப்போ அந்த வஞ்சனை, சதி, அதில் நாம் விழுந்து விட மாட்டோம். அதிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய செலவாத் இது. இந்த ஏமாற்றம் நிறைந்த இந்த உலகில் நாம் அதில் விழுந்து விட மாட்டோம். அது ஷைத்தானுடைய சதியாக இருந்தாலும் அல்லது மனிதன் நமக்கு தரக்கூடிய சதியாக இருந்தாலும் சரி, எந்த சதியிலும் நம்மை விழுந்து விடாமல் இறைவன் நம்மை பாதுகாத்து விடுவான். இனி 6வது சிறப்பு, இந்த செலவாத்தை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கும் சரி, அவனுடைய குடும்பத்திலும் சரி, அவன் நேசிக்கக்கூடிய அந்த நபருக்கும் அவனுடைய குடும்பத்தில் மனைவி, பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த ஆபத்திலோ அல்லது எந்த விபத்திலோ அவங்க சிக்கிக்கொள்ள மாட்டாங்க. அதாவது நிலநடுக்கம், நிலச்சரிவு அல்லது ஆக்சிடென்ட்டு, இல்லை வண்டியில் ஏதாவது ஒரு விபத்து, அப்படி எந்த ஒரு இதிலும் அவர்கள் மாட்டி விட மாட்டாங்க. அந்த வகையில் ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் நம்மையும் நமது குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு செலவாத் ஆகும் இது. நாம் ஒவ்வொருவருமே ரொம்ப ஆபத்து நிறைந்த ஒரு உலகில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சைடில் நிலச்சரிவு வந்து முடிந்தால் அடுத்த சைடில் நிலநடுக்கம் வரக்கூடிய ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கின்றோம். திடீரென்று தீயினால் உயிர்கள் போகிறது, அந்த தீயுடைய பிரச்சனைகள் முடிந்த பிறகு மழையினால் உயிர்கள் போகிறது. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம்மை பாதுகாப்பானாக. அப்போ இயற்கை அழிவிலிருந்தும் எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் தப்பித்து கொள்ள, அதில் நாம் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த செலவாத்தை நீங்கள் ஒரு நாள் 10 தடவை ஓதுங்கள். இனி 7வது சிறப்பு, மரணத்தை சுவைக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் ஈமானுள்ள ஒரு மரணம் நமக்கு கிடைக்கும். ஈமான் இல்லாத ஒரு மரணத்தை நாம் அனுபவிக்க மாட்டோம். நாம் இந்த உலகில் எவ்வளவு தீனிலும் சிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு இல்மில் சிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆலிமாவாக இருந்தாலும் சரி, அசரத்தாக இருந்தாலும் சரி, குவாயோடு வாழ்ந்தாலும் சரி, மரணம் அடையக்கூடிய அந்த நேரத்தில் ஈமான் ஒன்று இல்லை என்றால் எல்லாமே நஷ்டமாகிவிடும். அப்படியென்றால் நரகம்தான் சொந்தமாகிவிடும். அதனால இறைவன் பாதுகாத்து கொள்வானாக. ஈமானோடு உள்ள மரணத்தை சுவைக்க முடியும். ஈமான் இல்லாத ஒரு மரணத்தை நாம் சுவைக்க மாட்டோம். 8வது கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு, நமக்கு எல்லாருக்குமே உள்ள ஒரு ஆசையும் கனவும் தான் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று. ஆனால் அதற்கு என்ன அமல் செய்ய வேண்டும்னு தெரியாது. நமது தொழுகைகள் எல்லாம் அது பூர்த்தி ஆகுதா, அது நிறைவேறுதா, இறைவன் ஏற்றுக்கொள்கிறானானும் நமக்கு தெரியாது. சரியான முறையில் நோன்பு வைத்திருக்கிறோமா, அதுவும் தெரியாது. சக்காத்து சரியான முறையில் கொடுத்திருக்கிறோமா, அதுவும் தெரியாது. நமது அமல்கள் எல்லாம் ஒன்று பின்னாடி தான் நிற்கிறது. ஆனால் நாம் ஆசைப்படுவது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கடக்க வேண்டும் என்று. அதற்கு என்ன வேண்டும்? நமக்கு அமல்கள் வேண்டும். அமல்கள் என்பது நமது கைகளில் இருக்கிறதா இல்லையா என்று கூட நமக்கு தெரியாது. அந்த இடத்தில் நமக்கு ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அந்த தராசை நிரப்புவதற்கு சலவாத்தை அதிகப்படுத்துங்கள். ஹலில் ஜென்னா, அவன் அப்படியானால் அந்த அடியான் சொர்க்கம் சென்று விட்டான், சொர்க்கம் என்பது நுழைந்து விட்டான், உறுதியாகும் என்பதாகும். அப்படி எண்ணி எண்ணி மகான்கள் கற்றுத்தந்த ஒரு சலவாத்தாகும் இது. அதில் சிறப்பான 8ஐ மட்டும் நான் எடுத்து உங்களிடம் பகிர்ந்து இருக்கிறேன். அப்போ இன்றைய தினத்தில் இந்த புனிதமான வெள்ளிக்கிழமையில இந்த ஒரு சலவாத்தை 10 தடவை நீங்கள் ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.